ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைக்கின் ஏசி எப்படி இருக்குது அதனுடைய ஃபுல் ரிவ்யூவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டைக்கின் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஏசி மட்டுமே தயாரிக்கிற ஒரு கம்பெனிங்க. மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல பொருள் வச்சுருப்பாங்க. சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல பொருள் வச்சுருப்பாங்க. ஆனால் டைக்கின் பார்த்திங்கன்னா ஏசிக்கு மட்டுமே உருவான கம்பெனிங்க. இதில் பார்த்திங்கன்னா டைக்கின் இன்வெர்டர் ஏசி ட்ரிபிள் ஸ்டார் ஏசி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டன்னு வருது. இது கூலிங் கெப்பாசிட்டி 100%ல் 3520 வாட்ஸ் வரைக்கும் கூலிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. 50%ல் 1076 ஹவர்ஸுக்கு இது கூலிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஐசர் 4 வந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், இந்த ஐசர் 4 வந்தாலே இது ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம், பவர் சேவிங்காக தான் இது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்ப்ளிட் ஏசி, இன்னொன்று விண்டோ ஏசி. விண்டோ ஏசின்னு நம்ம நார்மலாக விண்டோவிலே செட் பண்ணிக்கலாம். சின்ன ஏசி தான் அது. அதுலேருந்து வர நாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நாய்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்த ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி தாங்க. ஸோ இப்போது அதிகமாக சேல்ஸ் ஆகிறது, அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்ப்ளிட் ஏசி தான். இந்த ஸ்ப்ளிட் ஏசிலே 2 டைப் இருக்குங்க. ஒன்று இன்வெர்டர் ஏசி, இன்னொன்று நான் இன்வெர்டர் ஏசி. இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெர்டர் ஏசியில் ஒரு 24% கூலிங் செட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 24% வர வரைக்கும் ஃபேன் நல்லா ரன் ஆகும். 24 வந்ததுக்கப்புறம் மைல்டாக ரன் ஆகும். ஸோ கட் ஆஃப் ஆகாது. அதே நான் இன்வெர்டர் ஏசி 24 செட் பண்ணிங்கனாக்கா, ரூம் ஒரு டெம்பரேச்சர் 24க்கு வந்துச்சுனாக்கா கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் எப்போ அந்த 24லேருந்து கம்மியாகுதோ மறுபடியும் கம்ப்ரெசர் ஆன் ஆகும். ஸோ இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த இன்வெர்ட்டர் ஏசி பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டர் ஏசியை விட கம்மியான கரண்ட் தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏசி ஆன்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட்டு அதிகமாக எடுத்துக்காது. ஏசி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு கரண்ட் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? கம்ப்ரெசர் பொறுத்துதான், கம்ப்ரெசர் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு பொறுத்துதான் கரண்ட் பில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரூம் கூலிங்காகவே இருந்துச்சுன்னா அதிகமாக ஏசி கம்ப்ரெசர் ரன் ஆகாது, உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அதிகப்படியான கரண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் அடிக்கடிக்கு ஏசி ஆஃப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரூமு மைல்டான கூலிங்கிலே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகமாக ஏசியை யூஸ் பண்ணுவீங்க, வருஷம் ஃபுல்லாக ஏசியை யூஸ் பண்ணுவீங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 5 ஸ்டார் ஏசி எடுத்துக்கலாம். இல்லை சம்மர் சீசனில் மட்டும்தான் நான் ரேர் தான் ஏசியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 ஸ்டார் ஏசியை எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா 5 ஸ்டாருக்கும் 3 ஸ்டாருக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 4000 கிட்ட வந்துடும். 4000 5000 கிட்ட வரும். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க. இதில் பெரிய வேரியேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க, நான் 5 ஸ்டார் எடுத்துக்கிறேன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ, எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஏசி, எத்தனை டன், 1 டன்னா 1.5 டன்னா எவ்வளோ எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்குனாக்கா, நம்ம ரூம் சைஸ் பொறுத்து தாங்க அதை சொல்ல முடியும். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 120 ஃபீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு 1 டன் ஏசியே போதுமானது தான், ஒரு நல்ல கூலிங் கிடைக்கும். இல்லை 120க்கு மேலே ஒரு 200 இல்லை 180 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு 1.5 டன் தேவைப்படும். 200க்கும் மேலே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 2 டன்னு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ரூம் சைஸை பொறுத்து நம்ம ஏசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 1 டன்னு ஏசி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 35க்கு மேலே தான் கிடைக்கும்.
35 37 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இதே 1.5 டன் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு 42 45 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். பிராண்டை பொறுத்து ரேட்டு வேரியேஷன் வரும். ஸோ பேசிக் ரேட் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஏசியை முடிஞ்ச அளவுக்கு வின்டர் சீசனில் எடுங்க. ஏன்னா ஏசியோட ரேட் அப்போ தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் சம்மர் சீசனில் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏசியோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஆஃபர்னு சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வின்டரில் ஏசி வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. சம்மரில் எடுக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஏசினுடைய அவுட்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கில் தாங்க இருக்குது. ஒரு ஒயிட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டெபிலைசர் தேவைப்படாது. ஏன்னா இது ஒரு இன்வெர்டர் ஏசின்ற வாட்சி நமக்கு இதுக்கு ஸ்டெபிலைசர் தேவைப்படாது. ஸோ அதனால் ஸ்டெபிலைசர் வைக்கல. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன் ஆஃப் சுவிட்ச், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நம்ம ஆன் பண்ண உடனே இங்கே ஆனுன்னு நமக்கு காமிச்சிடும். அதே மாதிரி ஏசிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆனதுக்கான சிக்னல் க்ரீன் கலரு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பவர் சில்லுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு உடனடியாக கூலிங் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த பவர் சில் ஆப்ஷனை ஆன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நமக்கு சிம்பிள் காமிச்சிடுது. இந்த பவர் சில் மூடு ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபேனோட வேகமும் அதிகமாக இருக்கும், கூலிங்கும் கொஞ்சம் டக்குன்னு வேகமாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கிறது மோடு. இந்த மோடு பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் வராது, ஆனால் ஃபேன் மட்டும் நமக்கு ரன் ஆகும், காற்று மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை மோடு. ரூமில் இருக்க கூலிங்கை வந்து ட்ரை பண்ணிவிடும். இந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படாது. இதை பார்த்தீங்களா, இதுதான் கூலிங் மோட். இந்த சிம்பிள் தான் கூலிங் மோட். நம்ம எந்த ஆப்ஷன் வச்சாலும் டிஸ்பிளேயில் நமக்கு எல்லா ஆப்ஷனுக்கான சிம்பிள்ஸையும் காமிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா கூலிங் மோடு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 24 வச்சுருக்கேன் கூலிங்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன். பார்த்தீங்களா, ஃபேனுன்ற மோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஏற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காற்று வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு காற்று ஏற்றிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக். ஏன்னு வந்து ஆட்டோமேட்டிக். இது நைட் மோடு. நைட்டில் நம்ம தூங்குறப்போ நமக்கு சத்தமே இல்லாமல் ஏசி ரன் ஆகணும்னாக்கா நம்ம இந்த நைட் மோடை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சென்ட்ரல் இருக்குது டெம்பரேச்சர். இது நம்ம ஹை ஆகிக்கலாம், லோவாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனோ. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் சேவிங் மோட். ஓகேங்களா. சிம்பிள் காமிக்குதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்விங் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பு டவுன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஓகேங்களா. ஓகேங்களா. அப்பு டவுன் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு இங்கே காமிக்குது, தெரியுதுங்களா. கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா. 4 பக்கம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோண்டா. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம தூங்கி படுத்துட்டுருக்கோம், ஒரு சிலருக்கு டேரெக்டாக மூஞ்சில் சில்னஸ் பட்டாக்கா செட் ஆகாது, பிடிக்காது.
ஸோ இந்த எக்கனான்ற கோண்டான்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்கா சீலிங்கில் பட்டு நமக்கு கூலிங் மட்டும் ரூமுக்கு கூலிங் டெம்பரேச்சர் மட்டும் நமக்கு ரூமுக்கு காமிக்கும். டைரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு கூலிங் படாது, சீலிங்கில் பட்டு நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கோண்டான்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு ஏசியில் டிஸ்பிளே ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு கூலிங் டெம்பரேச்சர் 33 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம டிஸ்பிளே ஆன் ஆஃப்காக இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைமர். 3 சேம் தான் டைமர். டைமர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 1 hour வரைக்கும் ஏசி ஒர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். 2 hours அப்படின்னு நம்ம ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆன். நம்ம கேன்சல் சென்டர் பட்டன் கொடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டவ் கிளீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏசியே நமக்கு அந்த டிஸ்பிளேயில் நமக்கு காமிக்கும். ஒரு 6 months ஒரு முறை பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளேயில் நமக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும், ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணோம்னாக்கா ஏசிக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது நம்ம ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம வெளியே தான் இருக்கணும். ஏன்னா அது ஹியூமன் பாடிக்கு சேஃப் இல்லைன்ட்டு மேனுவல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் செல்லையும் எக்கனாவையும் சேர்த்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பார்த்தீங்களா லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எந்த பட்டனை அமுத்தினாலும் ஏசி ஒர்க் பண்ணாது. நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க எடுத்து அந்த ஒரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லாக் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷனில் தான் இருக்கும், ஆப்ஷன் எதுவும் மாறாது. ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அதே பவர் செல்லையும் எக்கனாமியும் சேம் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா பாருங்கள் கட் ஆயிடுச்சு, நமக்கு கட் ஆகிடும். ஓகேங்களா? அது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் அப் டவுன் இருக்குங்கள, இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதை பாருங்கள், இதில் லைட்னுடைய கலர் ஹையாக வச்சுக்கலாம், வேணானாக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். இது லைட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நைட்டில் தூங்கின்னு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது, நமக்கு வெளிச்சம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்னாக்கா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை ஆஃப் பண்ணோம்னாக்கா சேம் அதே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஏசியும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஏசியை வாங்கலாம். இது ஒரு நல்ல பொருள் தான், தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விரலில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கேமராவில் கவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.